ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நாம் பார்க்க போகிற வீடியோ என்னென்னு பார்த்தீங்கன்னா, வீட்டின் தென்மேற்கு திசையில் மறந்தும் இதை வச்சிடாதீங்க, இல்லைனா கஷ்டம் வாட்டி எடுத்துடும். வாங்க இன்னைக்கு அதை பற்றி தெரிஞ்சுக்கலாம். வாஸ்து சாஸ்திரத்தில் திசைகளுக்கு சிறப்பு முக்கியத்துவம் உண்டு. அதுவும் வீட்டில் வைக்கப்படும் ஒவ்வொரு பொருளும் சரியான திசையில் வைக்கப்பட வேண்டும். தவறான திசையில் பொருட்களை வைக்கும்போது அது வீட்டில் உள்ளவர்களின் வாழ்க்கையில் மோசமான தாக்கத்தை ஏற்படுத்தும். ஏனெனில் ஒவ்வொரு திசையிலிருந்தும் நேர்மறை மற்றும் எதிர்மறை ஆற்றல்கள் வெளிப்படும். ஒரு பொருளை தவறான திசையில் வைத்தால் அந்த திசையிலிருந்து எதிர்மறை ஆற்றல் அதிகம் வெளிப்பட்டு எதிர்மறை விளைவை ஏற்படுத்தும். திசைகள் என்றதுமே பலருக்குமே கிழக்கு, மேற்கு, வடக்கு, தெற்கு ஆகிய திசைகள் தான் நினைவிற்கு வரும். ஆனால் வீட்டின் தென்மேற்கு திசையில் ஒரு சில பொருட்களை வைப்பது அந்த வீட்டில் மோசமான பாதிப்பை ஏற்படுத்தும். ஏனெனில் தென்மேற்கு திசையானது ராகு கேதுவின் திசையாக சொல்லப்படுகிறது. எனவே இந்த திசையில் எந்த பொருட்களை வைப்பதாக இருந்தாலும் வாஸ்து பார்த்துத்தான் வைக்க வேண்டும். இப்போது வீட்டின் தென்மேற்கு திசையில் எவற்றையெல்லாம் வைக்கக்கூடாது என்பதை தொடர்ந்து பார்க்கலாங்க. முதலில் பூஜை அறை. வாஸ்துப்படி வீட்டின் தென்மேற்கு திசையில் பூஜை அறையை வைத்திருக்கக்கூடாது. இந்த திசையில் தெய்வங்களை வைத்து வழிபட்டால் அதனால் எந்த ஒரு நல்ல பலனும் கிடைக்காது என்பது நம்பிக்கை. முக்கியமாக இந்த திசையில் மனம் எப்போதும் ஒரு நிலையில் இருக்காது. இந்த திசையில் பூஜை அறையை வைத்து தெய்வங்களை வழிபடும் போது மனதை ஒருமுகப்படுத்தி பூஜை செய்ய முடியாமல் சிரமத்தை சந்திக்க நேரிடும். வீட்டில் படிக்கும் குழந்தைகள் இருந்தால் அவர்களின் படிக்கும் அறையை இந்த திசையில் அமைக்காதீர்கள். ஏனெனில் இந்த திசையில் மனம் ஒருமுகப்படாமல் அலைந்து கொண்டே இருக்கும். மேலும் இந்த திசையில் குழந்தைகள் உட்கார்ந்து படித்தால் அவர்களின் நினைவில் எதுவுமே இருக்காது. எனவே இந்த திசையில் குழந்தைகளின் படிக்கும் அறையை அமைக்கக்கூடாது. அடுத்ததாக வீட்டின் தென்மேற்கு திசையில் எப்போதுமே விருந்தினர்களின் அறையை அமைக்கக்கூடாது. ஏனெனில் இந்த திசையானது ராகு மற்றும் கேதுவின் திசை. இந்த திசையில் விருந்தினர்களை தங்க வைத்தால் அங்கு வசிப்பவர்களின் மனநிலையிலும் நடத்தையிலும் திடீர் மாற்றம் ஏற்பட்டு விருந்தினர்களுடன் சண்டையை சந்திக்க நேரிடும். எனவே இந்த தவறை செய்யாதீர்கள். அடுத்ததாக வீட்டின் தென்மேற்கு திசையில் நிலத்தடி நீர் தொட்டியை அமைக்கக்கூடாது. இல்லாவிட்டால் அது வீட்டில் வாஸ்து தோஷத்தை உருவாக்கும். அதன் விளைவாக வீட்டில் உள்ளோர் பலவிதமான பிரச்சனைகளை சந்திப்பதோடு வாழ்க்கையில் சிரமங்களுமே அதிகரிக்கும். அடுத்ததாக வாஸ்துப்படி வீட்டின் தென்மேற்கு திசையில் கழிவறையை அமைக்கக்கூடாது. அப்படி அமைத்தால் அது வீட்டில் எதிர்மறை ஆற்றலை அதிகரிக்கும். இதனால் வீட்டில் உள்ளோரின் முன்னேற்றத்தில் தடை ஏற்படும் மற்றும் வீட்டில் இருப்பவர்கள் அடிக்கடி நோய்வாய்ப்படுவார்கள். நிறைய மருத்துவ செலவை சந்திக்கவும் நேரிடும். வியூவர்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக், கமெண்ட், ஷேர் பண்ணுங்க. நன்றி.